சீனாவுக்கு செக், ஜப்பான், தென்கொரியாவுடன் கைகோர்க்கும் இந்தியா. அரிய மண் காந்தங்கள் மற்றும் தனிமங்கள் ஏற்றுமதியில் சீனா தான் தற்போது கெத்து காட்டி வருகிறது. இந்தியாவின் ஆட்டோமொபைல் துறை மொத்தமாக சீனாவை நம்பித்தான் இருக்கிறது. இந்த நிலையில் அரிய மண் காந்தங்களை தோண்டி எடுக்க ஜப்பான் மற்றும் தென்கொரியாவுடன் இந்தியா இணைய இருக்கிறது. இந்தியாவின் பொதுத்துறை சுரங்க நிறுவனமான IREL அரிய மண் காந்தங்களின் வணிக உற்பத்தியை தொடங்குவதற்கு ஜப்பானிய மற்றும் தென் கொரிய நிறுவனங்களுடன் இணைந்து செயல்பட திட்டமிட்டுள்ளது. சீனாவை சார்ந்திருப்பதை குறைக்கும் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அரிய மண் பதப்படுத்தும் தொழில்நுட்பத்தை பெற ஜப்பான் மற்றும் தென்கொரியா ஆகிய இரு நாடுகளையும் IREL அணுகி வருகிறது. இந்த திட்டங்கள் அரசுக்கு இடையேயான உறவுகள் மூலம் மேற்கொள்ளப்படலாம் என தெரிகிறது. இந்த பேச்சுவார்த்தைகள் இன்னும் தொடங்கப்படவில்லை. அது மட்டுமல்லாது அரசு தரப்பிலிருந்து இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வழங்கப்படவில்லை. அரிய மண் காந்தங்களையும் தனிமங்களையும் மண்ணிலிருந்து பிரித்தெடுக்க வேண்டும். இதற்கான டெக்னாலஜி ஒரு சில நாடுகளில் மட்டும்தான் இருக்கிறது. நம்மிடம் இந்த வசதிகள் இல்லை. சீனா இந்த டெக்னாலஜியை பெரிய அளவில் வைத்திருப்பதால் உலகம் முழுவதும் அரிய மண் காந்தங்களை ஏற்றுமதி அது கட்டுப்படுத்தி வருகிறது. சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் முட்டல் மோதல்கள் அதிகரித்ததால் தற்போது இந்த ஏற்றுமதியை சீனா நிறுத்தியிருக்கிறது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அரிய மண் காந்தங்கள் மற்றும் தனிமங்கள் ஏற்றுமதியை கையில் எடுக்க இந்தியா முடிவெடுத்திருக்கிறது. வாகன உற்பத்தி நிறுவனங்கள், விண்வெளி உற்பத்தி நிறுவனங்கள் மற்றும் செமிகண்டக்டர் நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் அரிய மண் காந்தங்களின் தேவை இருக்கிறது. சுருக்கமாக சொல்வதெனில் எதிர்காலமே இதுதான். இந்த நிலையில் ஜப்பானிய வர்த்தக நிறுவனமான டொயோட்டா சுஷோவின் துணை நிறுவனமான டொயாட்சு ரேர் எர்த் நிறுவனம் இந்தியாவின் IREL நிறுவனம் பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தை எதிர்பார்த்தபடி வெற்றி பெற்றால் இந்தியாவின் அரிய மண் காந்தங்கள் பிரித்தெடுப்பு ஆலை ஜப்பான் உதவியுடன் அமைக்கப்படும். அதேபோல இதற்கான தென்கொரியாவுடன் பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியா, மலாவி மற்றும் மியான்மர் ஆகிய நாடுகளிலிருந்து மண் எடுத்து கொண்டு வரப்பட்டு அது இந்தியாவில் வைத்து பிரித்து காந்தமாகவும் அரிய தனிமமாகவும் மாற்றப்படும். ஆனால் இதற்கெல்லாம் சில ஆண்டுகள் ஆகும். இருப்பினும் திட்டம் வெற்றி பெற்றால் இந்தியா புதிய சகாப்தத்துக்குள் நுழையும் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து இது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்.